இந்து கலாச்சார திணைக்கள பணிப்பாளர் திருமதி சாந்தி நாவுக்கரசன் அவர்கள் உரையாற்றினார்கள். இன்னும் சில நிகழ்ச்சிகள் தான் இருக்கின்றன. ஏற்புரை இருக்கிறது, அடுத்து நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி இருக்கிறது. ஆகவே 2 நிகழ்ச்சி இருந்தது. அதுக்கு முதல் திரு தாண்டிவன் அவர்கள் அந்த கவிஞர் பற்றி சிறிது உரையாற்றியிருக்கிறார். அவருக்காக அம்மா அவர்கள் சொன்னார், அது புகுந்த மண் என்று சொல்லி. நீங்கள் எல்லோரும் பிறந்த மண், என்னை தமிழ் பேச வைத்த மண், தேசிய தலைவரும் புகுந்த மண் என்றும் அறிகிறேன். இது நான் இங்கே வாசிக்க போன்ற கவிதை உங்கள் மண்ணை பற்றிய கவிதை மட்டும். மண்ணை பற்றி சூவி சொன்ன சில பதிவுகள். கவிஞர் வைரமுத்து மேடை மேடையாக மாலை மரியாதைகளோடு உலகம் போற்றுகின்ற நிலைக்கு வருகிறார். ஆனால் தாய்க்கு ஒற்றை வரி கவிதை உரைக்க முதலே தாய் இறந்து விடுகிறார். அம்மா என்று சொல்லி ஒரு கவிஞர் வைரமுத்து சொல்லுகிறார். அம்மா இப்படி இருந்து வளர்த்து வந்தவர், எல்லாருக்கும் கவிதை பாடினேன், உன்னை பற்றி ஒத்தவரி உரைக்கலையே என்று சொல்லி ஏங்கிய அந்த கவிஞன் சாப்பாட்டை சொல்கிறான், தன் தாய் எப்படி தனக்கு கொடுக்குறாள்னு சொல்லி. கதகதப்பான களிக்கிண்டி, களிக்குள்ள குடிவட்டி, நல்லெண்ணெய் கருப்பட்டி சேர்ந்தூட்டி விடுவாயே. இந்த பரிசைங்க பாருங்க, அப்படியே நீங்க பொருத்தி பாருங்க. உங்கள் அந்த களியையும் அடுத்து சொல்லுவார், கொத்தமல்லி 2 வச்சு குலகணமாக சேர்த்து வச்சு அம்மி அரைச்சி நீ வலிக்கையிலே அடுத்த திரு மணமணக்கம். இதுதான் எங்களோடு பின்னி பிணைந்திருந்த வாழ்வு. அம்மாவை பற்றி, கருணாகரன் ஐயா அவர்களின் அம்மாவை பற்றி தம்பி சு வில்வரத்தினம் அவர்கள் சொல்லுகின்ற நெற்றி மண் என்று அவர் அம்மாவுக்கு சமர்ப்பிக்கிறார். இதே தான் நாங்கள் சொல்லுகிறோம். இந்த கவிஞன் புங்கை மண் தந்த அந்த கவிஞன் எவருக்கும் சளைக்காதவன், எவருக்கும் நிகரற்றவன் என்று. அம்மா விழா காலங்களிலும் விரத நாள்களிலும் கோயில்களில் அடியடித்து தொழுவது ஓர் அழகு. சின்ன பையனாக அம்மாவுக்கு பின்னாலே போயிருக்கின்ற நாங்களும் பார்த்திருக்கிறோம். எனது அம்மா அடியடிக்கிறது. அந்த கோயிலில் விரதம் இருந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லூர் மாவட்டம் எல்லா கோயில்கள்லேயும் திருவிழா, எல்லோரும் விரதம் இருக்கிற அந்த ஒரு பண்பாட்டு சூழல். கோயில் வீதிகளை சுற்றி சுற்றி நெற்றி பிறை மண்ணில் ஒற்றிட தொழுதெடுவார். வியர்வையில் ஒட்டியிருக்கும் மண் துகள்கள் மின்னும் புடமிட்ட பொன்னாக பூமி பிறையாக. என் அம்மை ஒட்டியெடுத்த நெற்றி மண் அழகே வழிவழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே, உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. விட்டு விடாதே வாழ்தலின் அடிக்குறுத்து கருக விட்டு விடாதே. கனவுகள் கலையட்டும். ஐயா அவர்களும் கனவுகளும் நினைவுகளும். விட்டு விடாதே வாழ்தலின் அடிக்குறுத்து கருக விட்டு விடாதே. கனவுகள் கலையட்டும், வாழ்வு தரிக்கட்டும். மரணத்தின் கொடிய ஆட்சியிலே மன்னக வாழ்வின் ஈரம் பற்றி போக விட்டு விடாதே. ஆழத்தோண்டு அகழ்ந்து நீர் மொண்டு வறண்டு போகும் மண்ணின் வாழ்விற்கு பாய்ச்சு. மனித முயல்வு குருத்து ஈனம், மனித முயல்வு குருத்தை ஈனம் என்று சொல்லுகிறார். குருத்து கக்கும் நாற்றுகளில் குஞ்சு பூஞ்சிரிப்புகளில் தடவி செல்லும் தென்றல், தடவிக்கொண்ட காதல் கொடியில் பூமலரும். திசையின் கதவு திறந்து செவ்வொளி உதடுகள் முத்தமிடும். வாழ்வில் உயிர் தேன் சுவர். நெற்றி பொட்டில் அடிபட்டு ரத்தம் கசிகிற காயத்தை போல இன்று நினைத்தாலும் சுண்டி வலிக்கிறது எங்கள் வீட்டின் நெற்றி பரப்பு. இப்படி காயப்படுத்தப்படும் என்று நாம் நினைத்திருந்தோமோ என்னவோ. அவருடைய ஆதங்கம் அந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று அவருடைய முற்றத்திலே அந்த பழைய நினைவுகள் எதுவுமே இல்லை என்கிறார். யுத்தத்திலே சூவி வில்வரத்தினம் அவர்களுடைய வீடு 89ஆம் ஆண்டு நிர்மூலமாக்கப்பட்டதாகவும் எரியூட்டப்பட்டதாகவும் அறிகிறேன். இந்த அவருடைய அந்த தொகுப்பிலே அது இருக்கிறது.
என்னமாய் இருந்த முற்றம் காலை பெண்ணால் கைவீசி ஒளிநடை பயில்கின்ற அரங்கத்தைப் போல நீள விரித்த களப்பாயில் புது நெல்லு காய்வது போல இளங்காலை பொன் பரப்ப இனிதாய் இருந்தது நேற்று. கூந்தலென படர்ந்த கொடிகள் அலைபாய தூங்கு செவ்வரத்தைகள் தொங்கட்டான்கள் என குலுங்க மல்லிகை வெண் முறுவலோடு இன்முகம் காட்டி இனிய காலை பொழுதை வரவேற்க நீள்கின்ற என் அம்மையின் உள்ளம் கை போல பளிச்சென்று சிறுமுற்றம். முற்றத்து தேவதைக்கு குடைபிடித்து நிற்கின்ற வாகை தோகை இலை வீசி குழந்தை குட்டிகளை அரவணைத்தபடி குலை தளி நிற்கின்ற வாளை. பாட்டி பாட்டி சுட்ட படம் வேணுமா சுடாத படம் வேணுமா என்றெனது மகன் ஏறி நின்று குலுப்ப குலை குலையாய் பழங்கள் உதிர்க்கின்ற நெல்லி. ஊஞ்சலாட தோதாய் கிளை தாழ்த்திய வேம்பு எல்லாமும் நிழல் கனிய இனிதாய் இருந்தது நேற்று. வேம்பின் கிளையில் ஊஞ்சல் தொங்கும் ஊரெல்லாம் ஒரு முகமாக கூடுகிற ராவெல்லாம் நிலாப்பொழிய எங்கள் வீட்டின் நெற்றி பெறப்பே விழாக்கோலம் பூண்டதென. ஊஞ்சலில் வலிப்பவர் பாட்டோடு உயரப்போய் வெண்ணிலவை தொட்டு மீளுகையில் நிலாவொளியின் விழுதில் ஆடுவதற்காய் பிரமை கொண்ட நிலவின் முகங்கள் நெஞ்ச குளத்தில் தாமரை மொட்டுக்களாய் தலை நீட்டி நீராட இனித்திருந்தோம் நேற்றெல்லாம். நேற்றைய பொழுதுகள் போயின. நேற்றைய பொழுதின் இனிமை தேக்கியிருந்த நினைவின் முகங்கள் இன்று இப்படி காயப்படுத்தும் என்று நாம் கண்டோமோ என்னோ. ஆனால் அப்படித்தான் ஆயிற்று. அந்தி பொழுதின் வண்ண முகங்கள் கருக்கிருளின் பெருக்கெடுப்பில் முற்றிலும் நக்கி விழுங்கப்பட்டதைப் போல ஊரெல்லாம் கூடி விழா கண்ட ஒரு முகம் நெற்றி பரப்பின் பிறை வளைவு நெருக்குவாரம் மிகுந்த ஒரு ராவில் காயப்பட்டு பிளவுண்டு சிதர்முகம் காணுமென்று நாம் கண்டோமோ என்ன. ஆனால் அப்படியே தான் ஆயிற்று. பழமையை விடவும் இருள் அன்று அடர்த்தியான கரித்தோல் போர்த்தி வந்தது. வெள்ளி துணுக்குகளுமற்று முற்றத்தையே இறுக்கி வளைத்து சிறையெடுக்கின்ற பயங்கரத்தோடு. இப்படித்தான் அவர் அந்த மண்ணை சொல்லுகிறார். மண்ணில் இழந்தவற்றை பற்றி பேசுகிறார். இதைத்தான் கருணாகரன் அவர்களிடம் தனது நூலிலே சொல்லியிருக்கிறார்கள். தமிழுக்காக தமிழை நேசித்த உள்ளங்கள் தமிழை மட்டுமே பேசும், தமிழை மட்டுமே சுவாசிக்கும் என்று கூறி இந்த மறுமுறை வாய்ப்பு தந்தமைக்கு ஏற்பாட்டு குழுவுக்கும் நன்றி. கவிஞர் வில்வரெட்னம் அவருடைய கவிதைகள் சிலவற்றை எல்லாம் காந்தி அவர்கள் சொன்னார்கள். அவருடைய மனைவி திருமதி வில்வரெட்னம் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அடுத்து ஏற்புரை, நூலாசிரியருடைய ஏற்புரை வழங்குவதற்கு முன்பு இந்த கொழும்பிலிருந்து நான் புங்குடுதியை போகும் பொழுதெல்லாம் யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுடைய ஊருக்கு பஸ்ஸிலே போகும் பொழுது அந்த மண்டதீவை அடுத்து கயிற்றுக்கு போகிற வழியிலே ஒரு நேர் வீதி இருக்கிறது. மண்கும்பான் போன்ற பகுதியை தாண்டி செல்கின்ற நேர் வீதி. அந்த நேர் வீதியிலே ஒரு பக்கம் கடல், நடுவிலே வீதி, இங்கால் எல்லாம் வெறும் வயலாக இருக்கும். அப்பொழுது நான் ஒரு கற்பனை பண்ணி பார்ப்பேன், இந்த வயல்கள் எல்லாம் தொழிற்சாலைகளாக மாறினால் எப்படி இருக்குது. பதன் தொழிற்சாலை, பனங்கட்டி தொழிற்சாலை, தீப்படி தொழிற்சாலை, இன்னும் பல எல்லாம் செய்யலாமே என்ற ஒரு கற்பனை பண்ணி கொண்டிருப்பேன். அந்த கற்பனையை திரு கருணாகரன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். எப்படி வந்தது தெரியாது. அவர் தன்னுடைய நான் கற்பனை பண்ணது போல அந்த புத்தகத்திலே இப்படி எழுதியிருக்கிறார். அதிலே மடம் நடலாம், ஃபேக்டரி வைக்கலாம் இருக்கலாம், அப்படியெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் என்னோட கையிடம் கிடைக்கவில்லை. ஒரு முறை ஒரு பக்கத்தை தட்டி பார்த்த பொழுது அந்த விஷயம் இருந்தது.